ஓம் சிவாய நம. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறையே. அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன் கீழ் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதபூரர் திருத்தால் போற்றி. சம்பளம் சம்பளம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பல் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் உய்த்துணையே. உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரல் மழலை முழவு கதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. நாயினை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை ஏனது உள்ள பிழைவருக்கும் ஒரு பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான இசற்கே சென்று ஊதாய் கோத்தும். திருச்சிற்றம்பலம். எமது உயிர்த்தாய் அருள்வரல் உண்ணாமலையம்மையுடனே அருள்மிகு அண்ணாமலையாருக்கு மனமை மொழிகளால் முக்கரண வணக்கங்கள். இங்கே வலதில்லையாக எழுந்தருளிருக்கும் அருள்வளர் ஓசைகெடுத்த நாயகனுடனாகிய அழகிய சிற்றம்பலமுடையானுக்கு என்னுடைய முக்கரண வர்ண வணக்கங்கள் செய்து எனது செய்வணிகளையும் ஏற்றுக்கொண்டு தாயாகவும் தந்தையாகவும் எனக்கும் அருள் செய்யும் கருணைத்தரத்தினை வியந்து போற்றுகின்றேன். அண்மையிலேயே சீரும் சிறப்புமாக உலகமே வியக்கும் வண்ணம் சுவாமி திருக்கோயிலுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா உலகம் முழுவதும் இயக்கும்படியாக மிக சிறும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக கண் துஞ்சாது ஓய்வில்லாது உழைத்தவர்கள் பல பேர். அந்த வகையிலேயே பன்னீர் திருமுறை வளர்ச்சிக் கழகம் மேற்கொண்ட பெருமுயற்சியில் நாலு நட்பினத்தின் உடலுழைப்பாலும் ஏனைய பிற அடியார்களாலும் இந்த பெருஞ்சாந்தி பெருவிழா ஆகிய கும்பாபிஷேக திருவிழா இனிதே நிறைவுற்றது. அத்துணை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிற இந்த நேரத்தில் மேலும் எனது தாய் அருள்வளர் அலமரத்த நாயகி உடனுரை செம்பச்சதிநாதனுக்கு முக்கரண வணக்கங்கள். 63 நாயன்மார்கள் பெருமக்களின் திருவிழலையும் வணங்கி மகிழ்கின்றேன். எமது வித்யாகுரு திரு மெய்ஞானவல்லல் வைத்தியநாத ஈசான தேசிகர் அவர்களையும் இந்த நேரத்திலே மனமை மொழிகளால் முக்கரண வணக்கங்களை பதிவு செய்கின்றேன். எம் ஞானத்தாய் திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமச்சிவாய அருள்தரு நமச்சிவாய மூர்த்திகளையும் அவரது வழிதோன்றல்கள் 23 மற்றும் 24 குருமகா சன்னிதானங்களையும் மனமை மொழியால் மகிழ் வழிபடுகின்றேன். எமது ஞான தந்தை தர்மியாதீன குருமுதல்வர் அருள்தரு குருஞான சம்பந்தர் அவரது வழித்தோன்றல் இன்று வரை உள்ள 27 நட்சத்திர குருமணிகள் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் இந்த நேரத்தில் நினைந்து வியந்து போற்றி வழிபடுகின்றேன். என்னையும் ஒரு பொருளாக கொண்டு நாய் சிவிகை இந்த மேடையை நாய் சிவிகைக்கு அளித்தது போல் ஏற்றவித்து வாய்ப்பு நல்கிய பன்னீர் திருமுறை வளர்ச்சிக் கழகத்திற்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைநிலை பொறுப்பாளர்கள் அனைவரும் மேலும் உறுப்பினர்கள் அனைவரையும் நால்வர் நற்பண்ட உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நல்ல ஏற்பாட்டினை வழங்கியுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நெய்வேலி வாழ் சீர்மிகு வாழ் அடியார் பெருமக்களையும் இங்கே இந்த சொற்பொழிவு நானும் சொற்பொழிவு பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து அவளோடு வந்து காத்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களையும் வருகிறவர்கள் வரவேற்று ஆரம்பிக்கின்றேன். மாணிக்கவாசருடைய அருள் வரலாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் அதில் புதுசாக ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு டச் பண்ணிட்டு போவோம். மாணிக்கவாசர் நினைவிடத்திற்காக அவருடைய வரலாறை ஒரு எளிமையாக பார்த்துவிட்டு பின் தலைப்புக்குள் செல்லலாம் என்று கருதுகின்றேன். இன்றைய நாள் ஒரு பொன்னாள் நன்னாள். மாணிக்கவாசகர் திருத்தில்லையிலே திருவாசகம் பாடி முடித்து சிற்றம்பலவன் அழகிய மேடையிலேயே அவனுடைய திருவடியிலேயே சமர்ப்பித்து பொருள் விளக்கம் யாது என தில்லை அந்தணர்கள் கேட்க, வாக்கியத்துக்கு விளக்கம் வாட்சியமே, திருவாசகத்துக்கு விளக்கம் வாட்சியமே என்று மறைந்தருளினார். இந்த நாளாக பொன்னாள் நன்னாள் என போற்றப்படுகிறது. இந்த ஆணிமகத்தினன்று தினத்தன்று கோயில் கட்டிய, அதாவது தன்னுடைய உயிர்த்தலைவனாக சிவபெருமான கோயில் கட்டிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானையும் இந்த அம்பாளையம் யோகாம்பாளையம் இணைந்து போற்றுகின்றோம். இன்றைய தலைப்பு பார்த்திங்கனாக்க தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்ற தலைப்பு. கொஞ்சம் பின்னாடி போகலாம், கொஞ்சம் வரலாறு மட்டும் பார்த்து போகலாம். எளியனுக்கு சொற்பொழிவாற்ற பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னையும் மேடையில் ஏற்றி பேச வைக்கணும் அப்படின்ற பெருமைச்சு கொண்டு வெட்டுகின்றவர்கள் திரு சேகர் ஐயா அவர்களும் தலைவர்களும் தான் நினைக்கிறேன். வெற்றியா சொல்லியான்னு தெரியல, நான் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் சொல்லணும். மணிவாசகர் கூறுவார், தன் இணைமலர் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே என்பார் மணிவாசகர். எனக்கும் இறைவன் அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு சிறிய அறிவினை தந்து வழங்கியுள்ளான். அந்த வகையிலேயே நமது அழகிய சிற்றம்பலமுடையானுக்கு நன்றிகள். சொற்பொழிவில் அநேக குற்றங்கள் இருக்கும். குன்றே அநேக குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது எங்கோவே என்பார் மாணிக்கவாசகர். பேசும் பொருளுக்கு இலக்கியதமாம் பேச்சிந்திறந்த மாசின் மணியை மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பெடுத்தேன் நல்ல மருந்தினடியை என் மனத்தே வைத்து என்பார் மணிவாசகர். பேசும் பொருள் சிவம் மற்றும் அவர்தம் சீரடியார் மாணிக்கவாசகர் மற்றும் நாயன்மார்கள். மணி வார்த்தை திருவாசகம் பற்றியது. பேசுவது எவ்வாறென்றால், பெரியானை நெஞ்சே பெருந்துரையும் என்றும் பிரியானை வாயார பேசு. மாணிக்கவாசகரும் திருப்பெருந்துரையும் பிரிக்க முடியாத ஒன்று. ஸோ அவரே கூறுகின்றார், பிரியானை என்றும் பிரியானை, திருப்பெருந்துரை பிரியானை வாயார பேசணுமோ. வாய் வலிக்கிற மாதிரி இல்லை, வாய் நல்ல தேனா இனிக்கும்படியாக அவன் அருமை பெருமைகள் எல்லாம் பேச வேண்டும் என்று கூறுகின்றார். வாயார பேசுதல் என்கிறார். திருஞான சம்பந்தரோ பெற்றமரும் பெருமானே அல்லால் பேசுவதும் மற்றோர் பேச்சு இலோமே என்கிறார் திருஞான சம்பந்தர். ஆகையினாலேயே இன்றைய பேச்சு எந்தை மணிவாசகர் பற்றியும் நம் உயிர்த்தலைவன் சிவனை பற்றியுமே. திருச்சிற்றம்பலம். ஆனந்தம் ஆக்கியதே தொல்லை இரும்பிறவி நீக்கி ஆனந்தம் ஆக்கியதே சூழும் தலை நீக்கி ஆனந்தம் ஆக்கியதே அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாசகம் எனும் தேன். தொல்லைன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தாமல் ஆனந்தமாக்கியதே என்று ஒரு இன்பமாகவே இந்த பாடலை கொஞ்சம் மாற்றி பாடியிருக்கோம். அதில் புது பாடல் என்று என்ன வேண்டாம், தொல்லை இரம்பிறவி நீக்கி அந்த பாடல் தான் இது. அதில் ஆனந்தமாக்கியதே முன்னாடி சேர்த்துக்கிட்டேன் வரணும்ல. பெருந்துரை புகுந்து வேறின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாட்சியம் தூதகல் அல்குள் வைத்தோல் இடத்தானே என்பார் கற்பனை களஞ்சியம் துறையூர் சிவபிரகாச சுவாமிகள். கற்பனை களஞ்சியம் அவர் கற்பனையாக எதிர்மறையாக பாடி இறைவனை பற்றியும் அந்த அடியார்களை பற்றியும் அது உள்ள உண்மை பொருளை வெளிப்படுத்துவார். அந்த நயம் ரொம்ப எனக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாக்க அவர் செய்த நூல் நால்வர் நான்மணி மாலை எல்லா நாய்மர்களை பற்றியும் நால்வரை குறிப்பாக மிகுதியாக பாடியுள்ளார். திருவாதவூர் மாணிக்கவாசகரினுடைய அடிகளது அவதாரம் பற்றி சிறு குறிப்பு. பாண்டி நாடு செந்தமிழ் மணமும் சிவமணமும் ஒருங்கே கமலம் நாடு பூம்பனலாறு என்றும் வைகை நதி பாய்ந்து வளம் கொளிக்கும் பாண்டி நாடு. பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்த என்பார் அடிகள் பெருமான். பாண்டி நாடே சிவலோகமாக. இந்த பாண்டி நாடு பார்த்திங்கனாக்க
சுவாமி வந்துட்டு அவருக்கு வந்து மாமியார் ஊர், ஏன்னா மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க வந்தார் இல்லையா, அந்த ஊரில் போய் சாமி வந்துட்டு சட்டை இல்லாமல் தலையில் இதுக்கு முண்டாசு கட்டிக்கிட்டு இடுப்பில் வேஷ்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு கூலி ஆளாக போய் யாராவது மாமியாரில் போய் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் சாமி ஏன் செஞ்சார்? அடுத்து இதோட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் தானே பிரம்படிப்படுகிறார். அந்த ஆற்றை, வைகை ஆற்றை வெள்ளப்பெருக்கை அடைப்பதற்காக கூலியாளாக வந்து வந்தியின் பங்கிற்காக வந்து அந்த வெள்ளம் புரண்டோடிய வைகை ஆற்றின் கரையினை அடைத்து அடி வாங்கிக் கொள்கிறார், மண்ணிடமிருந்து அடி வாங்கிக் கொள்கிறார். இவை அனைத்தும் வந்து மணிவாசர் பெருமானுக்காக அவருடைய எளிவந்த பிரானாக ஆகி மணிவாசருக்காக இந்த திருவாசகம் பெற வேண்டி சுவாமி இந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்மெல்லாம் உய்யும் பொருட்டு திருவாசத்தை கொடுத்தல்கின்றான் பெருமான். ஸோ அவனுக்கு வந்து எளிவந்த பிரான், அவன் எந்த வேடம் வேணாலும் எடுப்பான். அவனுக்கு பேராயிரம் பெயர்கள், கணக்கிலா திருக்கோலம் உடையவன். அடியாவருக்கு வந்து எந்த வகையில் வென்றாலும் வந்து அருள்வான். நம்போன்ற அடியவர்களுக்கு வந்து வேறு நண்பர்களாகவோ தெரிந்த நண்பர்களாகவோ உதவி மூலமாக அருள் புரிகின்றான் இறைவன். அந்த பாண்டி நாட்டை சிவலோகம் மாற்றி விட்டதற்காக வந்தான் பெருமான். திருவாதவூர் அடிகள், திருவாதாரம் வைகை ஆற்றங்கரையில் திருவாதவூர் என்பதாகும். அந்த வாதவூரிலே வாதவூரீஸ்வரர் என்ற சிவாலயம், சாமி திருநாமம் கொண்ட சிவாலயம் உள்ளது. அந்த சாமியுடைய பெயரை, திருப்பெயரையே மாணிக்கவாசகரும் சூட்டி மகிழ்ந்தார்கள். வாதவூரர் என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள். அமாத்திய அந்தனபுரத்திலே தந்தையார் சம்புபாதாசிரியர், தாய் சிவஞானவதிக்கு மகவாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே எல்லா கலைகளும் கற்றுத் தேர்ந்தார். 16 வயதினிலேயே அவர் திறமைகளை அறிந்த அந்த பாண்டிமன்றன் 16 வயதிலேனா சினிமா படங்களில் சுவாமிகள் எடுத்து 16 வயதிலே நிரம்ப அத்தனை கலைகளையும் பெற்று மகிழ்ந்தார். சிவபெருமான அவனை அந்த மாதிரி ஆக்கிவிட்டார். அந்த அவருடைய முந்தைய பிறவி பார்த்தீங்கன்னாக்க நந்தி தேவராக விளங்கியவர், கைலையிலேயே நந்தி தேவராக இருந்தவர் மாணிக்கவாசகர் முந்தைய பிறவிலே. ஸோ அவருடைய அந்த தன்னுடைய சீடனுக்காக இங்கே பிறக்க வைத்து அந்த சீடனை முழுமையை ஆக்கி அவருடைய சித்தமளவெல்லாம் அறிவித்து ஒரு நல்ல ஆன்மாவாக ஞானத்தில் ஞானமாகிய அந்த மேம்பட்ட நிலையினை மாணிக்கவாசகருக்கு அளித்து திரும்பவும் அழைத்து கொண்டான் பெருமான். ஸோ அந்தளவுக்கு சிறப்புடையவர் ஆதலினாலேயே சிறுவயதிலேயே அவருக்கு எல்லா வகையான ஞானங்களும் கிடைக்கப்பெற்றன. இந்த ஞானங்களை கேள்வியுற்ற அப்பகுதி மக்கள் அரசனுக்கு செய்தி போனது. ஹரிமர்த்த பாண்டியன் அரசாட்சி புரிந்து வந்தான் மதுரையிலே. அவன் இந்த மாணிக்கவாசகர் செய்தியை பற்றி, திருவாதூர் செய்தியை பற்றி கேள்விப்பட்டவுடன் அமைச்சர் பொறுப்பிற்காக அவரை பெற்றுக்கொண்டான். மாணிக்கவாசகர் வந்து அந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் தினமும் அங்கேற்கண்ணி அம்மையாரையும் அதாவது மீனாட்சி அம்மையையும் சொக்கநாத பெருமானையும் தினந்தோறும் வழிபடுவது அவருடைய வழக்கமாக கொண்டிருந்தார். பதவியில் இருந்தும் அவருக்கு நிலையாமை பற்றிய இந்த மாயா காரியங்களிலே நம்பிக்கை இல்லாமல் ஏதோ நாம் வந்து வெறுக்க வேண்டும் என்று தோன்றிற்று. உண்மையில் அவர் வெறுக்கவில்லை. இந்த மாயான விஷயங்கள் அவருக்கு அதில் பெரிதும் பிடிக்கவில்லை என்று கூறலாம். ஸோ அந்த வகையிலே சுவாமிகள் வந்து நம்முடைய குருநாதன் எப்போது வருவான் என்று நம்மை வந்து ஆட்கொள்வான் என்று சொக்கநாத பெருமானிடம் வந்து விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த வகையிலே பாண்டி நாட்டிலே குதிரையின் நோய்கள் காரணமாக குதிரைகள் வந்து நிறைய இறக்க ஆரம்பித்தன. நோயிற்று 4 படைகள் ஒன்றாகிய குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, மனிதப்படை, குதிரைப்படை. இந்த குதிரைப்படையிலே வந்து குதிரைகள்லாம் குறைய ஆரம்பித்தன. அனைத்தும் சிவபெருமானுடைய திருவிளையாடலே. ஸோ குதிரைகள்லாம் நோயிற்று இறந்தன. ஸோ மக்கள் வந்து எல்லாரும் அரசருடைய அரசவையில் உள்ள அத்தனை பேரும் நம்முடைய படை பலம் குறைகிறது, ஆகவே படைபலத்தை குதிரைப்படை கொண்டு பெருக்க வேண்டும் என்று சொல்லி மாணிக்கவாசகர் தகுந்த ஆள், வாதவூரர் தகுந்த ஆள் என்று அவரை பொன்னும் பொருளும் எல்லாம் அரசவையிலிருந்து கஜானாவிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வாதவூர் அனுப்புகிறார். வாதவூரரை கீழைக்கரை, இன்று திருப்பெருந்துறை பக்கத்தில் உள்ள கீழைக்கரைக்கு அனுப்புகிறார்கள். அங்கே அடிகள் பெருமான் போகின்றார். கீழக்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டைய நாளில் வந்து அரேபிய வாணிகம் நடந்து கொண்டிருந்த வழக்கம் இருந்திருக்கிறது. பண்டைய துறைமுகமாக இருந்திருக்கிறது. பாண்டிய நாடு துறைமுகமாக கீழக்கரை இருந்திருக்கிறது. ஸோ அரேபிய குதிரைகள் ரொம்ப நல்லாக இருக்கும் என்று சொல்லி அரசனுடைய ஆணைக்கு இணங்க அடிகள் பெருமான் யாத்திரை வருகிறார். வரும் வழியில் திருப்பெருந்துறை வர வர அவருக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வு மேலிடுகிறது. பார்த்தா ஏதோ சுமைகள் உடலில் உள்ள சுமைகள்லாம் குறைவு போன்ற ஒரு உணர்வு.
ஏற்கனவே இவர் வந்து குருநாதன் எப்போது வருவான் என்ற விண்ணப்பம் செய்திருந்த காரணத்தினால் அருகில் நெருங்க அந்த ஊர் பக்கத்தில் வரும்போது அரஹர சிவசிவ என்ற நாமங்கள் ஒலிக்கிறது. அவரும் அதை நோக்கி விரும்பியவாறே உள்ளே வருகின்றார். வந்து பார்த்தால் குருந்த மர நீலடி நிலையில் கல்லால் நிழல் போல் பெருமான் குருநாதனாக எழுந்தருளி அவனது அடியவர்களுக்கு சிவஞானபோதம் பாடம் முதலியவற்றை சொல்லி கொண்டிருக்கின்றான். அடிகள் பார்த்த மாத்திரத்தில் இவன்தான் தமது குருநாதன் என்று கீழே விழுந்து திருவடியை வணங்குகின்றார். அவருடைய பக்குவத்தை அறிந்த சிவபெருமானாகிய குருநாதன் எல்லா தீட்சைகளையும் அருளுகின்றான். 4 வகையான தீட்சைகளை அருளி அவரை தன்வயப்படுத்திக் கொள்கின்றான். குருநாதனுடைய கட்டளைக்கு இணங்க சுவாமி இந்த எடுத்து வந்த கஜானாலேருந்து எடுத்து வந்த பொருள்கள், அதை பொன் பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக இவர் வந்து குதிரை வாங்கிறதுக்கு பயன்படுத்தாமல் அத்தனையும் வந்து திருக்கோயில் கட்டுவதற்காக செலவழிக்கிறார். எப்படி இங்கே வந்து ஒரு திருக்கோயில் இவ்வளோ அழகாக அமையப்பெற்று இத்தனை அடியார்கள் மக்கள் பெருமானை நாள்தோறும் வணங்கி மகிழ்கின்றார்களோ அந்த எண்ணத்திலேயே மாணிக்க வாசகர் வந்து திருக்கோயில் கட்டுகின்றார். எல்லா பொருளையும் செலவழித்து விட்டிருக்கிறார். இவர் இருப்பதை பார்த்துவிட்டு அரசன் வந்து அங்கிருந்து தூது அனுப்புகின்றான். வந்த ஆள் வந்துட்டு சாமி வந்து ஒரு பித்து பிடிச்சவர் போல இருக்கின்றார். அவர் கேட்கும்போது வந்து ஒன்றும் கவலைப்படாதவராக இருக்கின்றார். அரசன் வந்து வரவில்லை என்றால், குதிரையோடு வரவில்லை என்றால் தண்டனை கொடுப்போம் என்று அந்த ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகின்றான். பெருமான் இறைவனோடு கண்ணீர் மல்க வேண்டுகின்றார். ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும், நீ போய் வா என்று சுவாமி குருநாதர் அனுப்புகின்றார். மதுரைக்கு வருகின்றார். எதிர்பார்த்த நாளில் குதிரைகள் வரவில்லை. சிறையில் அடக்கி துன்புறுத்துகிறார்கள் மாணிக்க வாசகரை. மீண்டும் பெருமானை விண்ணப்பிக்க ஆவணி மூலத்தன்று குதிரைகள், மிக அழகான குதிரைகள். சுவாமி என்ன பண்ணார், வேதங்களை குதிரையாக்கி கொண்டார் தனக்கு. மற்றவங்களுக்கு என்ன பண்ணார், நிறைய புற குதிரையாக்கிட்டார். குதிரை பார்த்திங்கன்னா யோகத்திற்கு வந்து ஏறுமுகம் கொண்டது, உதாரணம் சொல்லலாம். நரிகள் வந்து இறங்கு முகம், ரொம்ப அதில் நரித்தனம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியே கன்னிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யாராவது ஏமாற்றலாம், நயவஞ்சகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியே நரியோடைய இது இருக்கும். அதை வந்து யாராலும் நடக்க முடியாது. சர்க்கஸில் பார்த்திங்கன்னா இந்த செய்தி போனோம்னே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அந்த சாமி அதை செஞ்சார் அப்படின்றதுக்காக ஒரு சிறு குறிப்பு. நரி மட்டும் சர்க்கஸில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் மீது எல்லா விலங்கும், யானை, புலி, சிங்கம் எல்லாத்தையும் அடக்கி அந்த மாஸ்டர் வந்து சாட்டையை வச்சுட்டு எல்லாத்தையும் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நிறைய தவிர வேறு எந்த விலங்கையும் நீங்கள் வந்து சர்க்கஸில் பார்க்க முடியாது. ஸோ அந்த யாரால முடியாத செயலை செயற்கரிய செய்வார் பெரியோர். அந்த வகையில் பெருமான் வந்து அடக்க முடியாத, யாராலும் அடக்க முடியாத நரிகளை எல்லாம் குதிரையாக்கி, அழகு மிகுந்த குதிரைகளாக்கி ஆவணி மூலத்தினத்தன்று மதுரை நோக்கி எல்லாம் வருகிறது. மதுரை நகரமே அல்லோகலப்பட்டு ஒரே புழுதி புயல் படர்ந்து மதுரை நகரமே மறைக்கும் அளவிற்கு வந்து அந்த குதிரைப்படைகள் வந்து சேர்கின்றன. மன்னன் மனமகிழ்கின்றான். வாதவூரரை விடுவித்து குதிரைகளை எல்லாம் சிறையில் பட்டியில் அடைக்கும்படி ஆணை நிறைவேறுகிறது. எல்லா குதிரைகளும் இருக்கின்றன. இன்று இரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி நல்லா இருந்த ஒரு சில குதிரைகளையும் கடித்து துன்புறுத்தி அலர்விட்டு ஓலமிடுகின்றன. பயந்த சிறை காவலர்கள், பட்டியில் உள்ள காவலர்கள் அரசிடம் முறையிட, இது ஏதோ இதில் வந்து மந்திரம் தந்திரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசரை கடிந்து நல்ல குதிரைகள் வர வேண்டும் என்று திருப்பி அனுப்புகின்றான். திருப்பி திருப்பெருந்துறை குருநாதரை தேடி வருகின்றார். அங்கே வந்துட்டு பார்த்திங்கனாக்க அடியார்களுடன் சிவபெருமான் வழக்கம் போல் பாடம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இருந்துகிட்ருக்கார். இப்போ வரும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார், குருநாதர் வந்துட்டு கைலைக்கு நான் போகிறேன், எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த திருக்குளத்தில் தீப்பிழம்பு வரும், அதில் அடியார் எல்லாம் மூழ்கி வர வேண்டும், கைலைக்கு வந்து சேருங்கள் என்று கட்டளையிட்டு வெளிவர மாணிக்க வாசகர் யோக காட்சியிலே இருக்கின்றார். இது அத்தனையும் யோக காட்சியிலே பார்க்கின்றார். இவர்கள் அடியவர்கள் மற்ற ஏனைய அடியவர்கள் எல்லோரும் அந்த தீயிலே, திருக்குளத்தில் தோன்றிய தீயிலே குளித்து அனைவரும் சிவலோகம் சென்று விடுகிறார்கள். மாணிக்கவாசகர் மட்டும் யோகம் முடித்து வரும்போது பார்த்தால் பெருமான் மட்டும் இருக்கின்றான். பெருமானை பின்தொடர்ந்து மாணிக்கவாசக சுவாமிகள் போகின்றார். பெருமான், மாணிக்கவாசகர் நீ வந்து இப்போ என் கூட வர வேண்டாம், உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம், இன்னும் பல திருத்தலங்களெல்லாம் தரிசித்து விட்டு நீ பின் வரலாம் என்று கூறி சுவாமி மறைகின்றார். குருநாதனை பிரிந்த பிரிவு தாங்காமல் தினமும் அவனிடம் விண்ணப்பம் வைத்து அழுகின்றார் சுவாமி. அழுது அழுந்து அரணடி அடைந்த மனிதன்
மாணிக்க வாசகன். அந்த பெருமானை இந்த நாளிலே நினைவு போற்றுகின்றோம் என்றால் அவனுடைய உயர்ந்த நெறியும் அவனுடைய பண்பையும் இந்த உலக உயிர்களுக்கு முக்தி பெற அவன் அளித்த திருவாசகம் செய்ததை பற்றி வேறு என்ன பேச முடியும் நம்மால் பார்த்தீங்கன்னா. இந்த மரபு இவர் திருநந்தி தேவர் மரபாக இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னாக்க திருநந்தி தேவர் திருவையாறில் திருவாதாரம் பண்ணவர் நந்தி தேவர். நந்தி தேவருக்கு இன்னும் கோயிலெலாம் இருக்குது. அந்தனக்குறிச்சின்னு சொல்லிட்டு அந்த இது பக்கத்தில் திருவையாருக்கு வடக்கு தெருவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இன்னும் அவருக்கு நந்தி தேவர் பிறப்பு விழாக்கள் நடக்கின்ற சித்திரை திருவிழா நடக்குது. அதை வைத்து தான் மையப்படுத்தி தான் திருவிழாவே நடக்கும். முதல் நாள் ஜனனம், மாலை பார்த்திங்கனாக்க பட்டமளிப்பு விழா, அடுத்த நாள் திருமலவாடியிலே திருமணம். அவரை மையப்படுத்தி அப்புறம் சுவாமி ஐயாரப்பர் உடனே கூட விடுவார். அறமலத்தநாயகம் ஐயாரப்பரம் உடனே தன்னுடைய மாணாக்கனை கூட்டிக் கொண்டு போய் திருமணம் நடத்தி வைத்து 7 ஊர்களும் சென்று ஒவ்வொரு ஊர்லேயும் பரிசனங்களை வாங்கி திருவையாற்றிலே அந்த விழா நிறைவடையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த விழா 7 திருவிழா என்று சொல்வார்கள். அந்த வகையில் நந்தியம்பெருமான் அவதரித்த தலம் பார்த்திங்கன்னா அவருக்கு முந்தைய பிறவியில் திருவையாறு. அவங்களுடைய அப்பா பேர் சிலாத முனிவர் அல்லது சைலாதி முனிவர் அப்படிம்பாங்க அவங்களுடைய அப்பா பேர். அவர் கடும் தவம் புரிந்து தான் இந்த நந்தியந்தேவரை பெற்றெடுத்தார். ஸோ இந்த சிலாத முனிவருடைய மரபு வருவதனாலேயே கைலாயத்திலிருந்து தொடங்குகிறது இந்த மரபு. சிலாத முனிவர், நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்று இவ்வாறாக வருகிறது. அந்த மாணாக்கருள் கூட இருந்து பாடம் கேட்டவர் திருமூலதேவ நாயனார். அவர் திருமத்தில் என்ன சொல்கிறாரு, 9 பேர் என்னோட 9 பேர் இருந்தாங்க என்னோடய கிளாஸ்மேட்ஸு அப்படின்னு சொல்லி அவர் கூட இன்னும் ஒரு 4-5 பேரை சேர்த்து 9 பேராக குறிப்பிடுகிறார். ஆக இந்த வகையிலே இந்த பரம்பரை திருக்கைலாய பரம்பரை என்று திருவாவூர் ஆதீனம் அதன் வழியாக அப்படியே வருது. மெய்கண்டார், திரு அருணந்தி சிவாச்சியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சியார் அப்படியே வருது. ஒவ்வொரு வழியாக கடைசியாக பார்த்திங்கனாக்க நமச்சிவாய மூர்த்திகள் அந்த மடத்தினை தோற்றுவித்து திருவாவூர் ஆதீனம் வளர்ந்து வருகின்றது. அதிலிருந்து ஒரு பிரிவாகி தர்மியாதீனம் வளர்ந்து வருகிறது. ஆகிய இந்த 2 திருமடங்களும் கைலாய பரம்பரை என்று போற்றப்படுகின்றன. பரம்பரை, பரன் ப்ளஸ் பறை. பரன் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி. ஸோ அந்த வார்த்தையே பரம்பரை அப்படியே வழியாக அம்மையப்பன் என்று வழியாக தோன்றி இன்று முதல் தொடர்ந்து மனிதகுலம் தழைத்தோங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே அந்த திருவாவூர் ஆதீன அந்த பாடல் பார்த்திங்கனாக்க சிவஞான முனிவர் பாடியிருப்பார். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழி திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. சைலாதி மரபடை என்பதுக்கு விளக்கம் இதுதான். குதிரை வாங்க திருப்பி குருநாதரை போய் பார்க்க போகிறாரு. குருநாதரை விட்டுட்டு போயிடுறாரு. பல தலனை தரிசித்து வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க மதுரையில் குதிரையை திருப்பி வரலை. மாணிக்கவாசகரை தண்டிக்கின்றான் மன்னன். வைகை ஆற்றிலே சுடுமணலிலே கோடை நாளிலே நடு ஆற்றில் நிற்க வைத்து அவர் துன்புறுத்துகின்றான். சுவாமிகள் அனல் தாங்காது, வெப்பம் தாங்காது குருநாதனை வேண்டி துதிக்கின்றார். பெருமான் இறங்கி வந்திக்கு ஆளாய் கூலி வாங்கலையோ கூலி என்று ஒரு ஓங்காரத்துடன் வந்திக்கு ஆளாக வருகின்றான். அதுக்கு கூலி பிட்டு நேர்வட மண் சுமந்து. அந்த பிட்டுக்கு என்ன கூலியா, மண் சுமக்கணுமா? பிட்டு எவ்வளோ இருக்கும்? ஒரு வயிற்று பசியை முழுமையாக ஆட்டிவிட முடியாது. ஆனால் அந்த பிட்டுக்கு நேராக சமமாக ஊதியமாக பெற்றுக்கொண்டு பெருமான் அந்த வந்திப்பாட்டினுடைய அன்பிற்காக இறங்கி கூலியாளாக வந்தான். மாணிக்கவாசன் விண்ணப்பத்திற்கேற்க சுவாமி வைகையிலே பெருவெள்ளம் ஏற்படச் செய்து கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். சுடுமணலாக எங்கும் நீரில்லாத இந்த நிலையில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது மதுரை நகரிலே பெருவெள்ளம் சூழ்கின்றது. ஒவ்வொரு ஆளுக்காக ஒரு பங்கினை அரசன் முறைப்படுத்தி ஒதுக்கி வைக்கின்றான். அந்த வகையிலே வந்திக்கு ஆளாக சுவாமி கரையை அடைக்காமல் இவர் மற்றவங்க அடைக்கிறாங்கன்னு இவர் உடச்சி விட்டு போகிறார். இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கார். நக்கல் பண்ணுறதுல பெரிய ஆளு சுவாமி. ஸோ எல்லோரும் உணரணும் அப்படின்றதுக்காக ஒரு இதே விளையாட்டை விளையாடிட்டு இருக்காரு. கரை பார்த்தா அப்படியே அந்த கூடையை பார்த்திங்கனாக்கா அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பார். அது வச்சிருந்த கூடை பார்த்திங்கனாக்கா ஒரு பிஞ்ச கூடையாக இருக்கும் பார்த்திங்கனாக்கா. ஏன்னா சர்வீஸ்மேன் காமிக்கணுமா அவர் ஸோ உலகத்தின் முதல் தொழிலாளி சாமி தான். ஏன் மாமியார் வீட்டுக்கு கூலி தொழிலாளியாக வந்தான் அப்படின்னாக்க மணிவாசற்காக இறங்கி வந்தான்.
ஸோ வந்திப்பாட்டியுடைய பங்கினை அரசன் வந்து பார்க்கின்றான். இந்த ஆள் ஒருத்தன் படுத்துட்டுறான், திடகாத்திரமாக இருக்கான், ஆனால் ஒரு வேலை செய்ய மாட்டேன்றான், இருக்கிறவன் கரையை அடைக்கிற கரையை உடச்சி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் முறையிட அரசன் வந்து அவனுடைய சாட்டையாலே எடுத்து பெருமானை வழியை அடைக்கின்றான். அந்த வழி உயிர்கள் அத்தனை முதுகிலும் அந்த வழிபட்டது. மாணிக்கவாசகர் அழுதுகின்றார், அழுது அரற்றுகின்றார். பெருமான் வந்து அவ்வளவு தூரம் இறங்கி வருகின்றான். ஒரு மாணிக்கவாசகனுக்காக, ஒரு திருவாசகம் நூல் கிடைப்பதற்காக இறங்கி வருகின்றான் பெருமான். அவனுடைய எளிவந்த தன்மையை நாம் எந்த போற்ற வேண்டும். அவனை வந்து என்றென்றும் நாம் நன்றி கடப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த பெருமானுக்கு. அடுத்து சுவாமிகளுடைய பெருமைகளை உணர்ந்த அரசன் மாணிக்கவாசனுடைய திறத்தினை வியந்து போற்றி, வந்தவன் சிவபெருமானே மதுரை ஆளவை சொக்கன் என்று எண்ணி அவர் கால் விழுந்து பணிந்து, நீங்களே நாட்டை ஆளுங்கள் என்று மன்னன் வந்து திருந்தி மன்னிப்பு கோருகிறான் மாணிக்கவாசரிடம். மாணிக்கவாசகரோ வந்துட்டு, எனக்கு பதவி வேண்டாம், நான் வந்து துறவியாகிறேன் என்று திரும்பவும் குருநாதனை தேடி திருப்பெருந்துறைக்கே வருகின்றார். வந்து உத்தரகோச மங்கை, பாண்டி நாட்டு தலங்கள், சோழ நாட்டு தலங்கள், நடுநாட்டு தலங்கள் என்று எல்லா தலங்களையும் தரிசனம் செய்து ஆங்காங்கே சிவபுராணம் முதலிய எல்லா திருப்பதிகங்களையும் பாடி அருள்கின்றார் சுவாமிகள். திருவண்ணாமலை வருகின்றார். மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே பெண்கள் நீராடி உண்ணாமலையம்மையும் அண்ணாமலையாரையும் வழிபடுவதை பாடலாக திருவம்பாவை என்ற நூலிலே மிக அழகாக சக்தியினை உண்ணாமலை அம்மையினை வியந்து போற்றுகின்றார். அந்த வகையிலே பார்த்திங்கனாக்க சுவாமிக்கு வந்து மூன்று கண்கள். இடது கண் வலது கண் பார்த்திங்கனாக்க சுவாமிக்கு வந்து பார்த்திங்கனாக்க சித்தாந்த சாத்திரங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இடது கண் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய கண்கள் திருமுறைகள். திருமுறைகள் வந்து அன்பை போதிப்பன. கொஞ்சம் இறங்கிய நிலைன்னு வச்சுங்களேன். உயிருக்கு இறங்கியோடைய நிலையில் அம்பாள் பெண்பாகமானால வந்து இந்த பக்கம் நம்ம வந்து திருமுறைகளை வைத்துக்கொள்ளலாம். திருமுறைகள் வந்து கண்ணிலே வந்து பார்த்திங்கனாக்க கண்ணில் வெள்ளைப்பகுதி திருமுறைகள் என்று வைத்துக்கொண்டால், அந்த கருப்பு பகுதி வந்து திருவாசகம், திருக்கோவையார். நடுவில் அந்த பாவை என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து திருவம்பாவை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓமானம்லாம் கூறி ஞானிகள் நமக்கு கூறி அருளியுள்ளார்கள். ஸோ அந்த வகையிலே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலே சுவாமிகள் திருவம்பாவை பாடி அருள்கின்றார். முடித்துவிட்டு தில்லைக்கு வருகின்றார். வறுமொழியில் திருவாரூர், சீர்காழி முதலிய பல தலங்களை தரிசித்து பெருமான் அங்கங்கே பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றார். தில்லை வந்து தனிமடம் அமைத்து தில்லைவாணரை நாள்தோறும் வணங்கி மகிழ்கின்றார். தில்லையம்பலவாணர் ஒரு நாள் பாண்டி நாட்டிலிருந்து தாம் வருவதாகவும் ஒரு அந்தனர் வேடம் கொண்டு, சுவாமிகள் உங்களுடைய புகழை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், நாங்கள் வந்து பாண்டி நாட்டிலிருந்து வருகின்றேன், தாங்கள் பாடி அருளிய அத்தனை திருவாசக பதிகங்களை அனைத்தும் தாங்கள் சொல்ல வேண்டும், நான் எழுதி கொள்கிறேன் என்று பெருமான் வந்து ஒரு ரைட்டர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ எழுதுகின்றார். திருவாசகம் முழுக்க சொல்லியாயிற்று. சுவாமி உடனே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்கிறான். பாவை திருவம்பாவை திருவாசகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கோவை திருக்கோவையார். திருக்கோவையார் பற்றி யாரும் பெரும்பாலும் அது வந்து அந்த டாபிக் போகிறதே இல்லை. நம்ம சொற்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவையார் பற்றி யாரும் பாடலை. அதுக்கு இன்னும் முதிர்நிலை வேண்டும். அதில் உள்ள பொருள் புரியறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க திருவாசகம் வந்து வார்த்தைகள் எளிமையாக இருக்கும், உள்வரும் நமக்கும் முழுமையாக புரியாது. முழுக்க சித்தாந்த சாத்திரங்கள் நிரம்பி விடுகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்த நுண்பொருள்கள். திருக்கோவையார் படிப்பதற்கு இன்னும் ஒரு மேல்நிலை வேண்டும். ஸோ அந்த வகையிலேயே திருக்கோவையாரையும் அருளி செய்கின்றார். எழுதி அழகிய சிற்றம்பலமுடையான், நம்ம சாமி பேர் தான் அங்கே கையெழுத்து போடுறார், கைச்சாத்து போட்டு வைக்கிறார். இன்றைக்கெல்லாம் டிராஃப்டிங்னு பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட மாட்டாங்க, டேட் போட மாட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஆனால் அன்னைக்கே திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எழுதி அழகிய சிற்றம்பலமுடையான் என்று எழுதி பஞ்சாக்கரைப்படியிலே வைத்துவிட்டு மறைகின்றான் சுவாமி. அடுத்த நாள் வந்த பூஜைக்கு வந்த தில்லை அந்தணர்கள் பஞ்சாக்கரைப்படியிலேயே இந்த திருவாசகம் திருக்கோவையாரை பார்த்துவிட்டு இது என்ன அதிசயம் என்று வினவ, சுவாமியிடத்திலிருந்து ஒரு அசரீரி ஒளி வருகின்றது. வாதவூரன் என்று மாணிக்கவாசர் என்று இருக்கின்றார். அவர் செய்திய நூல், அவரை அழைத்து வாருங்கள் என்று கேட்க ஆள் அனுப்பி வரவழைக்கின்றார்கள். மாணிக்கவாசர் வருகின்றார். இந்த நூலினை பற்றி தாங்கள் எழுதியுள்ளீர்கள், அழகிய சிற்றம்பலம் என்று கைச்சாத்து இருக்கின்றது,
இந்த நூலின் பொருள் யாது என்று வினவுகின்றனர் தில்லை தீட்சிதர்கள். அடிகள் இந்த வாக்கியத்திற்கு பொருள், திருவாசகத்திற்கு பொருள் திருவாட்சியமே என்று நடராஜ பெருமானை அழகை சிற்றம்பல கூத்தனை சுட்டிக்காட்டி அவருடைய திருவடியிலே இரண்டரை கலக்கின்றார். அந்த நாளே இன்றைய ஆணி மகனார். ஸோ அந்த வகையில் அவருடைய இந்த பூவுலகில் அவதரித்து முக்தியடைந்த இந்த நன்னாளில் அவரை போற்றுவோமாக என்று இந்த அளவிலே அவருடைய வரலாற்றினை சுருங்க சொல்லி அடுத்து திருவாசகம் பற்றி ஒரு சிறு குறிப்புகள். வாய்பொறியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாயக் கருவாதை யாம் அறியாதுவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராலும் தே. இந்த பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னாக்க திருக்கழிச்சுப்படியார் நூல் எழுதிய உய்ய வந்த திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். சாத்திரங்கள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் முதல் நூலாக கூட வரும் பார்த்தீங்கன்னா இந்த நூல் சொல்லுவாங்க. ஸோ மெய்கண்டார் அவர் எல்லாம் ஒரு சக மாணவர்களாக பாடம் கேட்டவர்கள். அவர் எழுதிய இந்த நூலிலிருந்து மாணிக்கவாசரை பற்றியும் இந்த திருவாசன் பெருமை பற்றியும் அவர் சொல்கிறார். இவர் செய்தருடைய அந்த இந்த நூலின் பெயர் திருக்கழிச்சுப்படியார். இவரது நூலினையும் பஞ்சாக்கரையிலே வைத்து சாமியிடம் அருள் பெற்றதாக வரலாறு. அந்த படியிலிருந்து அந்த கல் யானை மாதிரி இருக்கும் ஏறி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாக்கரை படி சைடில் இருக்கும். அந்த யானைகள் உயிர் பெற்று அந்த ஓலைச்சுவடியை திருக்கழிச்சுப்படியார் நூலை எடுத்து அம்பலவானிடம் சேர்ப்பித்ததாம். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஞானாசிரியர் இந்த திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் திருவாசை பற்றி மேன்மையாக கூறி அருளின்றார். அடுத்து மேலும் கல்லை பிசைந்து கனியாக்கி சைவரசம் புல்லை பிழிந்து புதுமை செய்யும் பொல்லாத தொல்லை கடற்பிறவி துன்பகல. தொல்லை கடல் பிறவி, கடல் போன்ற தொல்லை தரக்கூடிய பிறவிகள் எல்லாம் கடந்து இதென்ன மல்லர் கரை காட்டும் வான்சோதி வாசகமே. ஒரு வானில் உள்ள ஒரு ஒளிப்பொருள் போன்றிய வாசகம் திருவாசகம் என்று நவநீத கிருஷ்ண பாரதியார் என்பவர் வியந்து போட்டுகிறார். இதே பொருளிலேயே வள்ளல் பெருமானும் இதை பற்றி சொல்லியிருப்பார்கள். திருவாசகம் தேனுக்கு ஒப்பானது. தேன் தானும் கெடாது, தான் சார்ந்த பொருளையும் கெடாது. இறைவனுக்கு ஒப்பாக தேனை கூறுவர். அதுபோலவே திருவாசகம் ஒப்பு தேனை கூறலாம். தேன் என்று பல இடங்களிலே மாணிக்க வாசகரே நிறைய இடங்கள் கூறி அருளியிருக்கின்றார்கள். இது இயல் தமிழ் அறிவு நூல் வகையை சார்ந்தது திருவாசகம். திருமுறைகள் அன்பு நூலாகும். திருவாகிய சிவபெருமானை உயர்வுகளை கொண்டு புகழ்ந்துரைக்கும் இந்நூல் இந்த நூலுக்கு உருகாதார், ஒரு வாசத்துக்கும் உருகாதார். திருவாசகம் படித்து கண்ணில் தண்ணி வரல அப்படின்னா அவன் மனுஷனே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பெருமை மிகுந்த நூல் திருவாசகம். சைவர்கள் தலைமையில் வைத்து கொண்டாட வேண்டிய நூல் திருவாசகம். பக்தி இலக்கியத்தில் முதல் நூல். பக்தி அப்படி இலக்கியம் அப்படின்னா திருவாசகம் நம்பர் 1 நிற்கும். அன்பு என்றால் கண்ணப்பன் முதலே நிற்பார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அடிகள் சொல்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி பணித்தன்னை வாவென்ற வான்கரனை சுண்ணப்பன் நீட்டற்கே சென்றுவதாய் கோத்தம்பி என்று கோத்தம்பியிலே அழகாக கண்ணப்பனுடைய அன்பை பற்றி எடுத்துரைப்பார்கள். ஒரு ஒப்பு உயர்வச்ச உன்னதமான நூல். பக்தி கொடுத்து முக்தி அளிப்பது. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமன்னம் அத்தன் எனக்கு அள்ளியவாறு ஆறுபெறுவார் அச்சோவை என்று பக்தியினாலேயே முக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய நூல் திருவாசகம். இது சிவபுராணத்திலே நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குவதால் தூள மந்திரமான சிவமந்திரமாகிய நமச்சிவாய என்று தொடங்குகின்றது. அதில் முடிவு பார்த்திங்கனாக்க திருக்கோவையாரிலேயே யாவர்க்கும் ஊதியமே என்று முடிகின்றது. ஸோ உயிர்களுக்கு ஊதியம் என்னவென்றால் நமச்சிவாய எனும் மந்திரம். சிவனுடைய 5 எழுத்து மந்திரத்துமே ஊதியமாக கொள்ளத்தக்கது என்று ஞானிகள் கூறுகின்றார்கள். திருவாசகத்தில் உள்ள பதிகங்கள் 51 பதிகங்கள் ப்ளஸ் திருக்கோவில் பாடல்கள் 400 பாடல்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல் மொத்த திருவாசக பாடல் பார்த்திங்கனாக்கா 658
6 வாழ்க என்று வரும் சிவபுராணத்திலேயே 5 வெல்க என்று வரும், 8 போற்றிகள் வரும். அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 658 பாடல்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். மொத்த சொற்கள் 33,603 சொற்களையுடைய அற்புத நூல். வள்ளல் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா மணிவாசகர்னு எழுதி தலையில் வச்சுக்காம திருவாசகம் என்று தன் தலையிலே சூட்டி கொண்டார்கள். எப்பொழுதும் நிரந்தரமாக திருவாசகம் என்று தலையிலே இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து திருவாசகம் உயருடைய நூல். இறைவன் ஊழிக்காலத்தில் தனிமையில் இருக்கும்போது, ஏன்னா ஊழிக்காலத்தில் எல்லாமே ஒடுங்கிடும், உலகத்தையே ஒடுக்கி விடுவார், அம்மையும் அப்பனிடத்திலே ஒடுக்கமாகி விடுவாள். சுவாமி தனிமையில் இருக்கும்போது படிப்பதற்காக திருவாசை எடுத்துக்கொண்டு வாசிப்பான். அவனுக்கு இன்னும் திருவாசகம் வேண்டி கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ தன்னுடைய சீடனை ஒரு உயர்வனாக்கி அவன் மூலமாக ஒரு திருவாசை படித்துக்கொண்டு படித்து பொழுதை சுவாமி கழிக்கின்றான். ஒளிக்காலத்தில் மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்கின்றான். ஒளிக்காலம் நிறைவு பெறும்போது மீண்டும் தோற்றுவிக்கின்றான். இந்த அளவிலே திருவாசகம் பற்றி என்னால் புகழ்ந்துரைக்க முடிகின்றது. அற்புதமான உன்னதமான நூலினை இருக்குமே என்னால் விவரிக்க இயலவில்லை. ஸோ பொறுத்தருள்க. ஸோ இந்த தலைப்பு இப்போ தான் தலைப்புக்குள்ளேயே போகிறோம். திருவாசகத்தில் உள்ள 51 பதிகங்களுள் 4வது தலைப்பின் கீழ் வருவது போற்றி திருவகவல். சகத்தின் உற்பத்தி எனப்படும், அதாவது உலகத்தோற்றினை பற்றி கூறுவது போற்றி திருவகவல். 4வது நூல், 4வது பதிகம். மொத்தம் 225 அடிகளை உடையது. மிக நீண்ட பாடல் திருவாசகத்திலே. உயிர்களிடத்தம் உள்ள துன்பங்களை நீக்கி அருளுவது சிவபெருமானே என்று போற்றி துதி செய்து வணங்கும் பாடல் போற்றி திருவகவல். இதே மாதிரி பாடலை வந்து சைவ சித்தாந்த பேராசிரியர், சைவ சித்தாந்த ஞானி உமாபதி சிவனார் வந்து பார்த்திங்கனாக்க அவருடைய சித்தாந்த அட்டக நூலிலே போற்றி திருவகவல் என்று செய்து அருளிருக்கின்றார். அந்த நூலும் ஒப்பு நோக்கத்தக்கது. எப்படி உயிர்கள் வந்து படிப்படியாக வளர்ந்து இறைவனடி சேர்கின்றன என்பதை வந்து முக்தி கிடைக்கிறது என்பதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அந்த இறைவனை வணங்காத உயிர்கள், தவறு செய்யும் உயிர்கள் எவ்வாறு துன்பப்படுகின்றன என்பதை ரொம்ப சொல்லியிருப்பார் உமாபதி சிவாச்சாரியர். போற்றி பகருடை என்ற நூலினையும் நாம் திருவாசகம் சேர்ந்து இணைந்தே படித்து உணரலாம். இந்த பாடல் தமிழ் இலக்கணப்படி நிலைமண்டில ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாகும். பாடல் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகலந்து என தொடங்கும். பெரிய வரிகளுடைய பாடல், நான் யாரும் தெரிஞ்ச பாடல், அதனால் மொழியாக பண்ணாமல் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் அதை கட்சாட் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். யானை முதலாக எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும். உயிர்களுக்கு வந்து சொல்கிறது வந்து எறும்புலேருந்து ஆரம்பித்து ஓர் உயிர் இருவிலேருந்து ஆரம்பித்து யானை வரை மிகப்பெரிய விலங்கு வரை உயிர்களாக பெருமான் இதிலே கூறுகின்றார். மானிட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று பிழைத்தும் கூறு அடிகள். தாயின் வயிற்றில் ஒரு கரு வந்து எப்படி ஒரு முதல் இதிலிருந்து கருவுற்ற நாள் முதலாக குழந்தையாக வரும் வரை எவ்வாறு இறைவன் காத்தருள்கிறான் என்பதை இந்த பதிகத்திலேயே பதிவு செய்கிறார்கள் சுவாமிகள். ஒருமதி தான்றின் இருமையில் விளைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் விளைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரூர் விளைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் விளைத்தும் 6 திங்களில் நூறல் விளைத்தும் 7 திங்களில் தாழ்வு விளைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரை பிழைத்தும். கடைசி 10 மாதத்தில் வெளிவர குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அது வந்து துக்க சாகரமாக மிகப்பெரிய கடல், துயரங்கள் மிகுந்த கடல் என்கிறார் மனித பிறவியை சுவாமிகள். ஸோ இதிலே அடுத்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க அப்படியே படிநிலை வருகிறது, குழந்தை பிறக்கின்றது. அதாவது அந்த குழந்தை வந்து அது நல்வினை காரணமாக அப்படியே அந்த கருவுற்ற முதல் நாளிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு மாதம் படிப்படியாக வந்து வளர்கின்றது. ஒரு தான் தோன்றிக்காய் அளவுக்கு மிகச்சிறியதாக ஒரு கரு உற்பத்தியாகின்றது. அந்த கரு 2ஆக பிளவுபடாமல் இறைவன் காக்கின்றான். அங்கே பிழைக்கின்றது உயிர். ஸோ அந்த நேரத்திலே கூட வந்து உயிர் ஆகாமல் போகலாம். 2வது மாதத்தில் அந்த ஒரு மாற்றத்தின் காரணமாக உருக்கெடாமல் அப்படியே வளர்கின்றது.
மூன்றாவது மாதத்தில் தாயின் வயிற்றிலுள்ள மதநீர் பெருக்கினால் தப்புகின்றது. நீரை குடிச்சிட்டு கூட அவன் மூழ்கி இறந்து போய்விடலாம். இறைவன் காக்கின்றான், அவ்வாறே காக்கின்றான். நான்காவது மாதத்தில் மதநீர் முழுமையாக ஆனதனால் அதில் மூழ்கி இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அங்கிருந்தும் இறைவன் இருள் சூழ்ந்து அந்த கருவு இருக்கிறதுனால அங்கிருந்தும் காக்கின்றான். ஐந்தாவது மாதத்தில் உயிர் பெறாத இடத்திலிருந்து தப்புது, அதாவது உயிர் போகாமல் இருந்து தப்பிக்கொள்கிறது ஐந்தாவது மாதத்தில். ஆறாவது மாதத்தில் பார்த்திங்கன்னா கருப்பையில் திணவு மிகுதியால் உண்டாகிய துன்பத்திலிருந்து பிழைக்கின்றது. ஏழாவது மாதத்தில் கருப்பை தாங்காமல் கீழே பூமியில் கரு விழாமல் இருக்கிறதாக இறைவன் காப்பாற்றி அருள்கின்றான். எட்டாவது மாதத்தில் வளர்ச்சியினால் ஏற்படும் நெருக்கத்தினால் தப்புகிறாராம். இந்த நெருக்கம் உடல் வளர்ச்சி ஏறதுனால நெருக்கம், ஒரு கன்ஃபைன்டு ஏரியா அம்மாவனுடைய வயிறு, அதுக்குள்ளே இது உடல் பெருக்கம் ஆகிட்டு இருக்க குழந்தை. ஸோ அதுலேருந்து நெருக்கத்தினால ஒரு இது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறைவன் காப்பாற்றி அருள்கிறான். அடுத்து 9 மாதத்தில் வெளிப்பட மேலே அந்த குழந்தை வெளியேறதுக்கு முற்படுமா. ஸோ அது வராமல் அந்த துன்பத்திலிருந்து காக்கின்றானாம் இறைவன். 10வது மாதம் தாயோடு தான்படும் துன்பம். இந்த இதை அனுபவிக்கிறவங்க அந்த பெண்களாக இருக்கும். அந்த துன்பத்தை பார்த்திங்கனாக்க குழந்தைக்கு அந்த சமயத்தில் அதுக்கு அந்த துன்பம் தெரியாமல் அழுகலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தாய்படும் வேதனை 2 பேருக்குமே வாழ்வா சாவா என்பது தான் ஸோ அந்த நிலையிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றி அறிகின்றான். தாயையும் காப்பாற்றுகின்றான், குழந்தையையும் சிசுவையும் காப்பாற்றுகின்றான். இந்த பாடலே மேலும் இந்த பதிகத்தில் வரிசையாக அப்படியே வருகிறது. அருபருத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே திருவடியினையை. இப்படி இந்த குழந்தை வளர்ந்து எல்லா நிலைகளும் வளர்ந்து வருகின்றது. நல்ல கல்வி, உலக அனுபவம், நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகி கடவுள் என்று கடவுளுடைய நினைப்பு தோன்றி கடவுளை வழிபட ஆரம்பித்து இப்படி வரும்போது மானுடைய சட்டை தாங்கி ஒரு குருநாதன் எழுந்தருளுகின்றான். மாணிக்கவாசகருக்கு சிறப்பு சிவபெருமானே குருநாதனாக வந்தருளினான். மிகப்பெரிய சிறப்பு. வேறு யாருக்கும் இறைவனே குருநாதனாக வந்தருளிய இது இல்லை. ஏன்னா இவருடைய அந்த நெறி பார்த்திங்கன்னா ஞானத்தில் ஞானம். சரியை மார்க்கம், யோக மார்க்கம், சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று 4 நிலைகள். அதனையே 16ஆக பகுத்து கூறுவர். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். அடுத்து கிரியையில் சரியை, கிரையில் யோகம், கிரியில் ஞானம். அடுத்து யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம். அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியாக ஞானத்தில் ஞானம் என்ற நிலை திருவாசருடைய நிலை. அந்த நிலைக்கு போய் அடைந்தோமையானால் மீண்டும் பிறவி என்பதே கிடையாது. ஸோ மிக உயரிய ஞானத்தில் ஞானமாகிய அந்த திருவடி இறைவன் கொடுத்ததுனால பார்த்திங்கனாக்கா அருபருத்தொருவன் என்னை அவனையில் கீழே இறங்கி என்னை ஆட்கொண்டான். அது சிறுமையாக நினச்சி நீ இருந்துராத அப்படின்னு சொல்லி சுவாமி திருவடி நன்றி மறவாமல் கூறி அருள்கின்றார். ஸோ குருநாதரை எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது. நம்ம பார்த்திங்கனாக்க நமக்கு தீட்சை பண்ணவங்களோ இல்லை வழிகாட்டிய குருநாதர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா முதல் குருநாதர் அம்மா தான், 2வது குருநாதர் அப்பா, அப்புறம் வாத்தியார், நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள், அப்புறம் குருநாதர். இவங்க எக்காலம் மறக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஸோ இப்படியே குருநாதனை பற்றி சொல்லிவிட்டு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்கிறார். பெருமாள் பார்த்திங்கனாக்க சிவன் அமைதியாக அசையாமல் இருப்பவர். சுரூப நிலையிலே சிவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு பார்த்திங்கனாக்க. அப்படியே இருந்தால் யாருக்கு பாமரனுக்கு எப்படி தெரியும், ஒரு படிக்காதவனுக்கு பற்றி எப்படி தெரியும். ஸோ அவருடைய சிவபெருமான் குணி என்று சொல்வர். அம்பாள் பார்த்திங்கனாக்க குணம். பெருமானுக்கு பார்த்திங்கனாக்க 8 குணங்கள் சுவாமிக்கு இருக்கிறது. கோளில் பொறியில் எனவே இன்புணத்தான் தாளை வணங்காத்தலை என்று திருவள்ளுவம் பேசுகிறது. திருவள்ளுவம் முழுக்க சைவ சித்தாந்த நூல். ஆனால் அதை எல்லாரும் வச்சுக்கிட்டு எங்கள் நூல் எங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை புகுத்தி அதிலே திருக்குறள் சைவ சித்தாந்தம் என்று அறிஞர் பெருமக்கள் நிறைய நூல்களை செய்திருக்கின்றார்கள். அந்த 8 குணங்களை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதில் பெருமானுக்கு தன்வயத்தன் ஆதல் யூனிக்கு அவன் மட்டும்தான். அவனுடைய குணம் யாருக்கும் இருக்க முடியாது. அவனுடைய இது பார்த்தீங்கன்னா தானே தான் ஒருவனே ஏகன் ஆகி என்பார். அவன் ஒருவன் மட்டுமே, அவனுடைய குணம் ஒருவன் மட்டுமே. தூய உடம்பினன், அதாவது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு அணுபட்சம் என்பார்கள். நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா அழியக்கூடியது.
அவனுடைய உடல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்புபட்சம் என்பார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அணுபட்சம் மனிதர்களுக்கு, சுவாமியின் உடல் தூய திருமேனி சம்புபட்சம் என்பார்கள். அடுத்து இயற்கை உணர்வின் ஆதல். இயற்கை வந்து அப்படியே உட்கார்ந்த மாற்றத்தில் எல்லா இடத்துலையும் வந்து இயற்கை மூணு 7 உலகங்களையும் வந்து உற்று நோக்கக்கூடிய தன்மையுடையவன். முற்றம் உணர்தல், சங்கற்பத்தினாலே வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு வாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு அருள் புரியணும், யாருக்கு வினையை விட்டணும், யாருக்கு வந்து இது பண்ணணும், யார் சாப்பிடணும், யார் தூங்கணும், அத்தனை கோடி இன்றைய மக்கள் தொகை 800 கோடி 802 கோடி மக்கள் தொகை. இன்றைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும் இந்த இத்தனை பேருக்கு வந்து பெருமான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி 7 உலகங்களில் உள்ளவங்களையும் உற்று நோக்கி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்க முடியும். அந்த அளவுக்கு முற்றறிவுடையவன் பெருமான். பேரருள் உடைமை, அருள் வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் மட்டுமே அவருடைய முழுமையான தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பேரருள் இறக்கமே வந்து அம்பாள் ஆகி குணமாகி தாயே வந்து அவள் தாயாகி உலக உயிர்கள் மேம்படும் பொருட்டு எல்லா உயிரிலும் காத்தருகின்றார். அதனால மாணிக்கவாசகர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த திருவாசகம் முழுக்க அத்தன் அருளியவாறு அத்தன் மொழியவாறு நிறைய இடங்களில் அத்தனை ஐயனை பற்றியே சொல்லி வந்தவர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்மை எனக்கு அருளியவாறு அருள்வார் அச்சோகு அப்படின்றார். திருவாசகம் படிக்கும்போது அம்மை தான் வழிநடத்தது, அத்தனை உயிர்களுக்கும் வந்து வழிநடத்த வந்து அம்மை தான். ஸோ அவன் நேரடியாக வராமல் அம்மையினை துணை கொண்டு அவனை குணமாகிய அருள் பேரருளை கொண்டு உலகத்தை இயக்குகின்றான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் வந்து உயிர்கள் படிப்படியாக மேம்பட்டு அவனை முக்தி அடைய வேண்டும் என்பதே அவனுடைய பெருவிருப்பமாகும் இறைவனுக்கு. ஸோ அந்த வகையிலே அம்மை வந்து தாயாகி உயிர்களை அந்த தாயின் கருப்பையில் வந்து ஒரு போலீஸ்கார மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா. அந்த உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவள் கொலைப்படுறான். இந்த தாயும் கொலைப்படுறா, அந்த தாய் வெளியிலேருந்து கொலைப்படுறா எண்ணத்தால். அந்த தாய் வந்து காவலாளியாக உள்ளே இருந்து அந்த உயிர்களை பிழைக்க வைத்து வெவ்வேறு படிநிலைகளை வளர்த்து ஆளாக்குகின்றாள். ஸோ இந்த கருணையை வந்து நாம் நினச்சி சாமியை ஒவ்வொரு பொழுதும் நாம் வந்து நினைக்க வேண்டாமா அவனை கருணையை. இந்த அளவில் இப்போ எனக்கு வந்து 59 வயசு ஆகிறது. இத்தனை வருஷமாக பல்வேறு பிறவைகள், இது போன்று எத்தனை பிறவைகள், புல்லாக இருந்திருக்கலாம், கூடாக இருந்திருக்கலாம், மரமாக இருந்திருக்கலாம், பாம்பு என்ன வேணால், யானை கூட இருந்திருக்கலாம், எறும்பாக இருந்திருக்கலாம். இத்தனை பிறவைகளும் தாயா ஆகி பெருமான் வந்து நம்மளை வளர்த்தல்கின்றான். இந்த நிலை போதுமானது அல்ல, இதற்கு மேலும் பிறப்பு உண்டு என்றால் பெருமான் தான் தீர்க்கணும், அதை வந்துட்டு தீர்மானிக்க வேண்டும். பிறப்பு உண்டு என்றால் அவன் வந்து முக்தியை கொடுத்து அருள்வான் என்ற நம்பிக்கை அப்படியே படிப்படியாக வளர்க்கின்றான். ஒரு பிறகுல திருமறை 1-2 தெரியும், அடுத்த பிறகுல ஒரு 10 பாடல் தெரியும், சித்தாந்த சாத்திரங்கள் படிப்போம், அப்புறம் அதில் பொருள்களை நுண்பொருளை உணர ஆரம்பிப்போம். பெருமானுடைய கருணை நினைச்சு அவருடைய திருவடியே ஞானம் என்று நினைப்போம். சேக்கிழார் கூட சொல்லுவார் பார்த்தீங்கன்னாக்க, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. ஞானத்துக்கும் கல்விக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க, அறிவு கல்வி வந்து அறிவை கொடுக்கும், அவ்வளோதான். இது இன்ன பொருள் இது இப்படி அப்படின்னு கொடுக்கும். ஆனால் ஞானம் வந்து இதான், இது இறைவனால் படைக்கப்பட்டது என்று ஞானம் மெய்யறிவு கூறும். இது வந்து அறிவு என்றால் கல்வி கற்பனால் பயன் வந்து அறிவு என்றால் ஞானத்தால் வருவது மெய்யறிவு, உண்மையான அறிவு. இந்த அம்மையின் குணத்தை பற்றி அருணந்தி சிவாச்சாரியார், அதாவது சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் 2ஆம் அவர் மெய்கண்டார், அவருடைய மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரியார், அருளது சக்தியாகும் அரண்தனக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. 2 பிரிக்க முடியாத பொருள். சிவம் வந்து குணி, சக்தி வந்து குணப்பொருள். மருவினை வாட்டி மண்ணுயிருக்கு அளிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன். கண்ணுக்கு வந்து ஒரு இருள் மறைக்கும் போது சூரிய ஒளி வெளிப்பட்டு, இல்லை இது மாதிரி ஒரு லைட் வெளி வெளிப்பட்டு, இயற்கையான சூரிய ஒளி வெளிப்பட்டு எப்படி இருளை மறைத்து உயிர்களுக்கு கண்ணொளியை கொடுக்கின்றதோ அதுபோல இறைவன் நம்ம வந்து இந்த மாயாமல காரியங்களிலிருந்து உயிர்களை விடுபட்டு உயிர்க்கின்றான் என்கின்றார் அருணந்தி சிவாச்சாரியார். சக்தி என்பது தனியாக அறியப்படுவதில்லை. மேலும் வந்து பார்த்திங்கனாக்க சுவாமி அம்பாள் இருக்க நிலையை சொல்கின்றார். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல். சுவாமி என்ன நினைக்கிறானோ அப்படியே அம்பாள் இருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த பாகத்தையே வந்து தனக்காக ஒரு பாகத்தை அம்மைக்காக கொடுத்துள்ளான் பெருமான். இப்போ உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க பிறக்கும்போது நிறைய பேர் நல்ல குழந்தைகளாக பிறக்கின்றாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க
பிறவி குருடு, காது கேளாமை, கண் கேளாமை, இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா அப்பா அம்மா செஞ்ச தவறு இல்லை, அந்த குழந்தை முற்பிறப்பிலேயே செய்த தீவினை, நல்வினை தீவினையின் பயனாக உடல் எடுத்து வருகின்றது. பேரு இழவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுப்பட்டவாறு. அந்த குழந்தை கருவில் படும்போதே பெருமான் முந்தைய பிறவிலே அது உலகை விட்டு நீங்கிய பொழுது 16 தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அந்த 16 தத்துவங்களையும் அந்த கருவினை உள்ளே புகுத்தி அதற்கேற்ப இந்த உடம்பினை கொடுத்து அருள்கின்றான் உயிர்களுக்கு. இதனையே திருவம்பாவையிலும் மாணிக்க வாசகர் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடுகளோர் எம்பாவாய் என்று திருவம்பாவையில் குறிப்பிடுகின்றார். இந்த தாயை பற்றி உலக தாய் பார்த்திங்கனாக்க ஒரு கற்புடைய ஆண்மகனும் பெண்ணும் திருமணம் பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு ஒரு ஈன்றெடுத்த ஒரு பிள்ளையை பெறுபவள் தாய் என கொள்ளலாம். அந்த வகையிலே பார்த்திங்கனாக்க தாய் இன்னைய உலக தாய்கள் என்று பார்த்திங்கனாக்க தன் அழகு கெட்டுவிடும் என்று குழந்தைக்கு பால் கூட மறுக்கும் தாய்மார்கள், அதுக்கு பதிலாக பசுப்பால் கொடுக்கறது. அடுத்து குழந்தை அழுத பிறகு பால் ஊட்டுவது. இதை விட இந்த மேம்பட்ட தாய் பார்த்திங்கனாக்க நைட்டு 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், பகல் பூரா அந்த குழந்தைக்காக விழித்திருந்து கொஞ்சம் கண்ணா செஞ்சிருப்பான். ஐயையோ குழந்தை பசியால் இருக்குமே என்று இணைந்து ஊட்டும் தாய். அவள் பெரிதாக தாயில் போற்றப்படுகின்றாள். அதனையே பெருமான் நடிகள் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ ஆவியனுடைய ஊனினை ஒருக்கி உள்ளடி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது எங்கே. இவ்வாறாக தாயை விட சிறந்தவன் பெருமான் என்கிறார். இந்த பிறவிகள் தோறும் சுவாமி நமக்கு தாயாக இருக்கின்றான், தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்றான். நாம் பார்த்த தாய் ஒரு பிறவிக்கு மட்டும்தான். முந்தைய பிறவியில் நம்ம ஆணை அம்மாவாக இருந்திருப்போம், எறும்பம்மாவாக இருந்திருக்கலாம், இல்லை புல்லம்மாவாக இருந்திருக்கலாம், பூடம்மாவாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு பிறவிகளையும் பெருமான் உலகத்தாயாக சக்தியினை அளித்து உயிர்கள் படிநிலையாக மேம்படுவதற்கு உதவுகின்றான். அதனாலேயே நாம் ஒரு தாயை நினைத்து உருகின்றோம், தாய் தந்தையை நினைத்து உருகின்றோம். பல்வேறு பிறவிகள் பெருமான் நமக்கு தாய் தந்தையராக இருந்து எவ்வாறெல்லாம் உதவுகின்றான் என்று அவனுடைய கருணைத்திறத்தனை நாம் அறிந்து தினமும் போற்ற வேண்டும். சைவத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாய்மார்கள், சைவத்தொண்டு புரிந்தவர்கள் ஒரு 6 பேரை சொல்லலாம். பகவதி, திலகவதி, புனிதவதி, சிவஞானவதி, கமலவதி, மங்கையர்க்கரசியார். பகவதி திருஞான சம்பந்தருடைய தாய். தனக்கு ஒன்று குழந்தை வேண்டும் என்று தாய் தந்தையர் வேண்டாமல் சீர்காழி பெருமானிடத்திலே பார்த்திங்கனாக்க சைவம் வளர வேண்டும், சிவம் தழைக்க வேண்டும் என்ற நோக்கிலே அந்த குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். அந்த ஞான குழந்தை என்னவெல்லாம் என்பது வரலாறு உங்களெல்லாம் தெரிந்திருக்கும். திலகவதியார் தனது தம்பி சைவத்துக்கு திரும்பி இந்த சைவ சமயத்தில் ஈடுபட்டு பெருமானை வழிபட வேண்டும், சைவம் வளர்க்க வேண்டும் என்று குருநாதனாக இருந்து தனது தம்பியினை திருவோலம் கொண்டு வளர்த்தெடுத்தவர்கள். புனிதவதியார், காரைக்கால் அம்மையார். கைலாயத்திலே அம்மை நடந்தே போய் பேய் வடிவம் எடுத்து பெருமானை அடைய வேண்டும் என்று கைலாயம் போகும்போது அம்பாள் பயப்படும் போது சுவாமி சொல்கின்றான், இவள் நம்மை பேணும் அம்மைதான் அப்படின்றார் சுவாமி. பார்த்திங்கனாக்க என்னை பேணும் அம்மை இவள். ஸோ பெருமானுக்கு அவன் தாய் மீது தந்தையிலே அவன் ஒரு அம்மாவத்தை சொல்கிறான்னா அவங்க எவ்வளோ உயர்வானார்கள் என்று நாம் கருத வேண்டும். ஸோ அந்த வகையிலே புனிதவதியார். சிவஞானவதி மாணிக்கவாசருடைய தாய். அவளும் ஒரு ஞான குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். அந்த வகையிலே அவளையும் போற்றுவோம். அடுத்து கமலவதி. கோச்செங்க சோழன் பார்த்திங்கனாக்க இன்னும் ஒரு நாளிகை தாமதமாக பிறந்தால் இவன் தென்னாடு முழுக்க ஆழ்வான் என்று கோச்செங்கன் சோழனுக்காக அந்த தாய் பிரசவ கடைசி நேரத்தில் தலைகளாக கட்டி தொங்க விட்டு அந்த ஒரு நாளிகை பொழுதை
தாமதப்படுத்தி குழந்தை பிறக்கின்றது. அந்த தலைகீழாக இருந்தாலும் ரத்தம் முழுக்க அவனுடைய கண்ணில் அதிகமாகி பிறக்கும் போதே கண் சிவந்த கண்ணோடு பிறக்கின்றான். பார்த்தீங்கன்னாக்க என் மகன் கண்ணனோ, என் மகன் செங்கண்ணனோ, என் மகன் கோட்செங்கண்ணோ என்று உயிர்த்துரைக்கின்றாள் அந்த தாய். இந்த உலகையே ஆளப்போகின்றான், சைவநெறி பரப்பப் போகின்றான் என்று அறிந்த அந்த தாய் மகனுக்காக உயிர் துறக்கின்றான். அவன் கிட்டத்தட்ட 74 மாடக் கோயில்களை காவிரி ஆற்றின் இருவரும், பெருமாள் கோயில் சிவன் கோயில், பெருமாள் கோயில் சிவன் கோயில், அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த புளித்திறந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி திருக்கோயில்களை, நிறைய கோயில்கள் விதவிதமாக மாடக் கோயில்களையும் படைத்தான். அவனுடைய வரலாறு பெரிய வரலாறு, யானையும் சிலந்தியும் என்று திருவானைக்காவிலே வரும். ஸோ அந்த அவனை ஈன்றெடுத்த தாய் கமலவதி. அடுத்த மங்கையர்க்கரசியார். திருஞான சம்பந்தருக்கு பார்த்திங்கனாக்க 3 தாய்மார்கள் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள். இதற்கு சான்று இதில் இல்லை, பெரிய புராணத்தில் இல்லை. ஈன்றெடுத்த தாய் பகவதி. உமையம்மை பால் ஊட்ட ஞான குழந்தையாயினார் திருஞான சம்பந்தர். 2வது அம்மா. 3வது அம்மா பார்த்திங்கனாக்க அவர் பச்சிளம் குழந்தையாக சுமார் ஒரு 7-8 வயது இருக்கும்போது மதுரைக்கு சைவத்தை நிலைநாட்ட அடியார் பெருமக்களுடன் அங்கு சென்று திருக்கோயில் வழிபட போகும்போது மங்கையர்க்கரசியார் அப்பொழுது அந்த சமணம் தடியுள்ள மன்னனின் இளவரசி, கூன்பாண்டியனுடைய இளவரசி, மனைவி. அப்படி வரும்போது அந்த தாய் பார்த்து பயப்பட்டாங்களாம். இந்த சிறிய குழந்தையை சமணர்கள் பொல்லாதவர்கள் கொலையும் செய்வார்கள், இந்த குழந்தையை எவ்வாறு பண்ண பெருமானிடம் ஆளவாய் பெருமானிடத்திலே விண்ணப்பித்து குழந்தையை காப்பாற்றும் நினைக்கும் போது, தாயை நீ பயப்பட வேண்டாம் என்று இவர் ஒரு பதிகம் பாடுகின்றார். திருஞான சம்பந்தர் ஆளவை அண்ணல் அரண் துணை நிற்கவே என்று பதிகம் பாடி அறிகின்றார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை நினைத்து மங்கையர்க்கரசர் தனத்திலிருந்து பால் சுரந்ததாம். இதை ஒரு ஞானி வெளிப்படுத்துகின்றார். ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு சரியான குறிப்பை பெரிய புராணத்தில் எதுவும் இல்லை, இது அவருடைய கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு தாய்மை உணர்வை ஏற்படுத்தியவர்கள் மங்கையர்க்கரசியார். சமணத்திலிருந்து சைவத்தை நிலைநாட்டிய பெருமை திருஞான சம்பந்தர் அவர் அடியார் பெருமக்கள் இருந்தாலும், மங்கையர்க்கரசியார் அவரை வரவழைத்து, ஞான சம்பந்தரை வரவழைத்து, அவரும் அவருடைய அமைச்சராகிய அமைச்சர் பெருமான் பேர் என்ன மறந்துட்டேன், அவரும் கூட இருந்து அவருக்கு சைவத்தை மதுரையிலே தென்னாட்டிலே நிலைநாட்டினார்கள். ஸோ அந்தளவுக்கு பெருமை வாய்ந்தவர் மங்கையர்க்கரசியார். ஸோ இந்த மாதிரி சைவ தாய்மார்களை போற்றி இந்த நேரத்திலே சிந்தனை செய்கின்றோம். அடுத்து பார்த்திங்கனாக்க இறைவன் ஏன் தாயுமானான், தாயே ஆகி விளத்தனை போற்றுன்னு சொல்கிறோம். ஏன் இறைவன் தாயுமானான்? திருச்சியில் ஒரு வரலாறு. திருச்சிராப்பள்ளியை பார்த்திங்கனாக்க திரிசிரன் என்ற ஒரு அரக்கன் அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தான். சிவபெருமானிடத்து யோகங்கள் பல செய்து நிறைய ஆற்றல்களை பெற்று மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். சுவாமி அவனை அழிச்சிட்டாரு. அவன் வேண்டி விருப்பத்திற்கெனங்க திரிசிரவரம் என்ற பெயரிலேயே சுவாமி அந்த ஊரிலே இருக்கின்றார். அவருக்கு முன்பிருந்த பெயர் பார்த்திங்கனாக்க செவந்திநாதர் தான் ஒரு பெயர் சுவாமிக்கு. அப்படி இருக்கும் காலையில் ரத்னாவதி என்ற ஒரு வணிக பெண், தாய் தந்தையர் மிகுந்த சிவபக்தி கொண்டவர்கள், செவந்திநாதரிடம் ரொம்ப ஈடுபாடுடையவர்கள். காவிரியில் பெருவெள்ளம் வருகிறது. சிவஞானவதி சொந்த ஊர் பூம்புகார். பார்த்திங்கனாக்க கல்யாணம் செய்து கொண்டது திருச்சியில் உள்ள ஒரு வணிகனிடம். அப்படி இருக்கும் காலத்தில் காவிரி பெருவெள்ளம் பூம்புகார்ந்து வரும்போது அவங்க தாய்க்கு இவள் அந்த பிரசவ காலம் வருகின்றது. தாய் பூம்புகார்ந்து புறப்பட்டு வருகிறாள். மறுகரையில் வெள்ளம், அவளால் வர இயலவில்லை. இவ்வளோ குழந்தை ஈன்றெடுக்கும் நிலை. அந்த நிலையிலே பெருமானை செவந்திநாதரிடம் விண்ணப்பிக்க செவந்திநாதர் தாயுமாகி வருகின்றான். அந்த தாயுடத்திலே வருகின்றான். அம்மையை ஒரு துணைக்காக கூட்டிக் கொண்டு மருத்துவச்சியாக வைத்து கொண்டு இருவரும் பிரசவம் பார்க்கின்றார்கள். அந்த கருணை என்னவென்று சொல்வது? ஸோ அன்றிலிருந்து தந்தையாக இருந்த சிவபெருமான் தாயும் ஆகினான். ஸோ அதனாலே ஏற்கனவே இந்த சொல்லிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். தந்தையும் ஆனார், தாயும் ஆனார். அப்போ ஏற்கனவே தந்தையாக இருந்துட்டான் அவன். இந்த செயலினாலே அவன் தாயும் ஆனான். இதை கூட பார்த்தீங்கன்னாக்க திரு செம்பன்பள்ளி பதியத்திலே தந்தையும் தாயுமானார் செம்பன் பள்ளியாரே என்பார்கள். நிறைய இடங்களில் இந்த மாதிரி சுவாமி ஏன் தாயானா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறார்கள். இந்த பெருமானுக்காக நாம் நம்மளுடைய
வழிபாட்டு முறைகள், இறைவன் மீது அன்பு கொள்வது, இதெல்லாம் எப்படி இருக்கணும் என்று சுவாமிகள் சொல்கிறார். உற்றாரை யான் வேண்டேன், பேர் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இறைவனுடைய திருவடிக்கு பார்த்தீங்கன்னாக்க, குற்றாலத்தில் இருந்த பெருமானே, உன்னுடைய திருவடிக்கு நான் ஒரு பசுமாட்டு தாய் பசுவின் அன்பை போல நான் இருக்க வேண்டும் என்கிறார் மணிவாசகர். தாய்மான சுவாமி என்ன சொல்கிறாருனாக்க, கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போலென என்றனுக்கு இறங்குவாய் எந்தாய் பராபரமே என்கின்றார். நீ தாய்ப்பசு, இறைவனே நீ தாய்ப்பசு, சிவபெருமானே நீ தாய்ப்பசு, நான் கன்று, தாய்ப்பசு எனக்கு இறங்குவது போல நீ இறங்க வேண்டும் என்று தாய்மானார் வேண்டுகின்றார். மணிவாசகர் பக்தியில் சிறந்தவர் அல்லவா, அவர் வேண்டுகின்றார், உன்னுடைய திருவடிக்கு நான் தாய்ப்பசுவாக நான் மாற வேண்டும், மாறி உன் திருவடியை நான் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். இந்த அளவிலே இறைவன் பல்வேறு பிறவைகள் நமக்கு தாய் தந்தையராக இருந்து நம்மை வளர்த்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து அருளும் பெருமானை நாம் போற்ற வேண்டும். போற்றிகள் பார்த்திங்கன்னா இதில் 157 வரிகளில் போற்றி வருகிறது. பார்த்திங்கனாக்க அதில் பார்த்திங்கனாக்க தாய் என்ற சொல்லிலேயே பார்த்திங்கன்னா, இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரைக்களையும் எந்தாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 5 இடங்களில் எந்தாய் போற்றி என்று கூறுகின்றார். எந்தாய் என்ற சொல்லை எம் ப்ளஸ் தாய் என்று பிரிக்கலாம், எம் ப்ளஸ் தந்தை என்றும் பிரிக்கலாம். எம் தாய், அந்த தாயுள்ள அந்த ஆய் விகுதி ஐயாகி ஐ ஆகியது. ஐ என்றால் தலைவன் என்று பொருள். தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருளை கொடுக்கக்கூடிய பார்த்திங்கனாக்க, இப்போ அகர முதலானை ஆ என்ற எழுத்துக்கே சிவத்தை குறிக்கும் பார்த்திங்கனாக்க, அகர முதலானை என்று தேவாரத்தில் பதிவு செய்கிறார் ஞான சம்பந்தர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஐ என்றால் தலைவன் என்று பொருள். இப்போ எழுதுகிறவங்க ஆ ப்ளஸ் இ ப்ளஸ் யான்னு எழுதுகிறாங்க. ஆனால் இந்த ஐயனாவுக்குள்ளே பார்த்திங்கனாக்க, அந்த ஐயனாவிலேயே ஆ என்ற அகரம் இருக்கும். கொஞ்சம் ஒரு கோடுகளை நீக்கிவிட்டு பார்த்தால் ஆனா மாதிரி தெரியும். இன்னொரு சில பகுதியை நீக்கிவிட்டால் யா என்று தெரியும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கனாக்க வகரம் என்று தெரியும். ஸோ அந்த ஐயனாவுக்குள்ளே சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு, தலைவன் என்று பொருள். ஐயா என ஓங்கி அந்த கண்ட நுனியனே தலைவனே அப்படின்னு வரும். தாய் சிறந்த தலைவன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஸோ இந்த அளவிலே நேரம் கருதி மணிவாசகருடைய குரு பூஜை காத்து கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசகர். அதையும் காலத்தோடு செய்ய வேண்டும் எது வந்தாலும். ஸோ அதனால் இந்த அளவிலே எனது சிற்றுரை எனக்கு இறைவன் உணர்த்திய அளவில் சிறிதுதான், எனக்கு சொற்பொழிவு ஆற்றும் திறமை கிடையாது. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய எழுதி வச்சு தான் படிக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த மாணிக்க வாசகரின் கருணையையும் அழகிய சிற்றம்பலமுடையான் பெருங்கருணையும் நினைந்து போற்றி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். முக்தினரே அறியாத முற்கரோடு முயல்வேனை பக்தினரே அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தால் நம்மையோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் வாழி வாழி வாழியவே எந்தை மணிவாசகன் மலரடி போற்றி போற்றி. ஆரிரும் தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க
குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நம.